இதுதான் என்னுடைய பர்த்டே அவுட்ஃபிட். எப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிருங்க. எப்படி இருக்கு ட்ரெஸ்? இதான் பிறந்த நாளுக்குள்ள ட்ரெஸ். சிக்கிர சிக்கிர சிக்கிர. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிறந்த நாளுக்கு நல்ல வாங்க. போட்டோ வீடியோவா? சரி ஸ்டார்ட். வா நில்லுங்க. நிதிஷுக்கு நீங்க கேக் ஊட்டுனீங்களா? பிறந்த நாள் எனக்கா வர வேற யாரும் ஊட்டல. எல்லாரும் நிதிஷ் ஊட்டாங்க. ஊதியாச்சா? எவ்வளவு நேரம் ஆண்டவர் 2 மணியிலிருந்து அமையப்பட்ட பாடு. ஃபோட்டோவா எடுக்காங்க. ஆ ம் ஃபோட்டோ அவங்க வெட்டியும் என்ன எல்லாரும் போய் வாங்க. போங்க போங்க. அவங்க அம்மைக்கு ஒன்றும் கொடுத்து விட்ருக்கலாம் இல்லை? போய் போய் வாங்க வாங்க. சைனும் வாங்கு. அஜய் போய் அகில் போய் வாங்கு. மாமிக்கு கொடுத்துருங்க. பிறந்தநாளுக்கு நல்லபடியாக கேக் கட்டி முடிஞ்சு பிறந்தநாளுக்கு நீ என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ். நைட்டு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறது. இன்னைக்கு எல்லாருக்கும் ஃப்ரைட் ரைஸ் வந்து இதுதான் கடைக்கு வாங்க போகிறோம். வாங்கிட்டு வந்து சாப்பிடும்போது அடுத்த வீடியோ வரும். ஆ உங்களுக்கு என்ன சாப்பாடு? தோசையா? மாமியும் தோசையா? ஏன் உங்களுக்கு பரோட்டா வாங்குவீங்க இல்லை? ஒரு நாள் சாப்பிட வேண்டியதானே வாங்கி. நிதிஷ் பின்னாடி நீங்கிரு. அண்ணன் எல்லாம் சாப்பிட்டுட்டு நின்று இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பார்சல் என் கையில் வந்துட்டாங்க. என்ன பார்சலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கேன். ஓப்பன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒரு விளையாட்டு பக்கத்தில் இருந்த தம்பி பிரிங்காக்கா அப்படின்னு சொன்னான். ஒரு விளையாட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிக்க ரொம்ப ஆர்வம். என் ஹஸ்பண்ட் அப்படி என்னடா கிஃப்ட் வாங்கியிருப்பாங்க எங்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா ஒரு கிஃப்ட்டுமே வாங்கிட்டு வரலன்னு சொல்லி நான் சோகமாக இருந்தேன். ஆனால் அவங்க வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்க போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு பார்சலோடு வந்தாங்க. பிரித்து பார்த்தா வேறு லெவல் சூப்பராக இருந்துச்சு. நான் சொல்லி விளையாடிட்டு இருந்தேன். இது என் ஹஸ்பண்டு, இது நான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சிரிச்சிட்டு இருந்தாங்க. நிதி சிட்டியும் காட்டி கொடுத்துட்டு இருந்தேன். இதான் மக்களே நான், இது அப்பா அப்படின்னு சொல்லி. நான் ரொம்ப இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நாள் நான் மறக்கவே மாட்டேன்.